தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்று வரும் நிலையில் மாவை சேனாதிராஜா வந்த பின்னர் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கோரியமையால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் காலை 10 மணிக்கு நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய கூட்டத்தில் வழமையை விட அதிகமான மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு செயலாளர் முற்பட்டார். அப்போது குறுக்கிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வருகை தராமல் கூட்டத்தை நடத்த வேண்டாம் என தெரிவித்திருந்தார். இதனால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. இதன்போது அவர் பதவி விலகிவிட்டார். அவரின் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது, எனவே உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு சாணக்கியன் கடும் தொனியில் தெரிவித்திருந்தார். மாவைக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி வருவீர்களா என கேட்குமாறு சிவமோகன் தெரிவித்த போது, இது கால் சென்டர் அல்ல, கட்சி உங்கள் வைத்தியசாலை அல்ல இது என்று சாணக்கியன் பதிலளித்தார். அவர் மாத்திரமல்லாமல் ஏனைய சில உறுப்பினர்களும் கூட்டத்தை உடனே ஆரம்பிக்குமாறு கூறினர். இதனால் சிவமோகனுக்கும் அவர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூட்டத்தை சிரேஷ்ட உபதலைவர் தலைமையில் உடனடியாக நடத்துங்கள், அல்லாவிடில் குழப்புவர்களை வெளியேற்ற வேண்டி வரும் என பீட்டர் இளஞ்சொலியனும் தெரிவித்திருந்தார். தனது நிலைப்பாட்டில் சிவமோகனும் விடாப்பிடியாக நின்றமையினால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்படாமல் போர்க்களமாக மாறியது. சிவமோகனுக்கு அருகில் எழுந்து சென்ற சுமந்திரன் அவரை சமாளிக்கும் பணியில் ஈடுபட்ட போதும் அது பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் 10:45 மணியளவில் கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு மாவை சேனாதிராஜா வருகை தந்திருந்தார். இதன்போது உங்கள் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது மாவி ஐயா, எனவே அந்த கதிரையில் இருக்க வேண்டாம், இந்த பக்கம் இருங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவருக்கு தெரிவித்திருந்தார். அதனை பொருட்படுத்தாத மாவை சேனாதிராஜா முன்பகுதியில் உள்ள இருக்கையில் சென்று அமர்ந்தார். அதன் பின்னர் கூட்டத்தில் அமைதி ஏற்பட்டவுடன் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது.